ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஹோம் ஸ்கூலர் vlog தான் பார்க்க போறோம். மார்னிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் அப்படியே சிம்பிளா சொல்லிடுறேன். வீட்டில் பக்கத்துல ஒரு பூனை வந்து குட்டி போட்டு இருந்தது. ஸோ ஆமா. கிட்டன்ஸ் எல்லாம் வந்து எங்க வாசல்ல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்றேன், நீங்க வேணா பாருங்க. பேசுனேன் நானு. ஒரே அட்டூழியம் தான். அது அது கிட்டன்ஸ் வந்து பிளான்ட் மேல ஏறிச்சு. அதுக்கப்புறம் கேட் வந்து எதுக்காக பிஜியனை ராட்டு பிடிக்குது தெரியுமா? அது ஒரு வேட்டையாடுற பூனை. இட்ஸ் அ கேட் ஹண்டர். இப்போ நீங்க டாக்குமெண்ட்ரி பாருங்களா? இப்போ மட்டும் லயன் வந்து கேக்கும். நீ பேசு. இப்படி வச்சா கேக்கும்டா, பேசுடா. இப்போ லயன் வந்து பஃபலோவை பிடிக்கிறதுல ஞாபகம் தெரியுமா? அந்த மாதிரி லயன் மாதிரி ஒரு வேட்டையாடுற பூனை, கேட் த ஹண்டர். எதுக்கு இதை சொல்றான் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து கிட்டன்ஸ் வந்தப்போ புறாவெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருச்சு பூனை. அதோட கிட்டன்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக. இன்னைக்கும் ஏதோ எடுத்துட்டு வந்தது, புலியோ பல்லியோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்தது, மீனா சம்திங் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், இப்படியே அசிங்கம் பண்ணி வைக்குது ஷுவா அப்படின்னா, அது அப்படிதான், அது ஹண்டர் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, எக்ஸாக்ட்லி. என்ன பண்ற? எங்க இருக்கு? பயப்படாதீங்க. இல்ல சும்மா நீ பக்கத்துல எல்லாம் போகாது. நான்லாம் பக்கத்துல போட மாட்டேன். தூரம் நேத்து தானே வந்த, புடிச்சு மேல ஏத்தி விட்டோம். திருப்பி இறங்கி 2 பேரும் விழுந்திருக்கீங்களா? அதோ இதுதான், அது மட்டும். என்ன லுக்கு? யார் செடியெல்லாம் பிச்சு போட்டது? யார் பிச்சு போட்டது? ஓய், தக்காளி செடி போச்சு. இந்த வரேன் வந்து காலையில பாதி நேரம் கேட்டோட கிட்டன்ஸோட விளாண்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான் திருப்பியும். ஆக்சுவலா இந்த டைம்ல ஈஸ்வா 2 ஸ்டோரி எழுதிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே ஈஸ்வா? ஆமா, ஹார்ட் அண்ட் பிரெயின் ஒரு கேரக்டர். ஹார்ட்டும் பிரெயினையும் ஒரு கேரக்டரா கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கானா, நான் இன்னும் படிக்கல. இன்னொன்னு ஃப்ளையிங் பாண்டா வந்திருக்கேன், ஏஞ்சல் பாண்டா கேரக்டர் வந்திருக்கேன். ஓகே, ஸோ பாண்டா வந்து ஒரு ஏஞ்சலா கற்பனை பண்ணி அது ஒரு ஃப்ளையிங் பாண்டான்னு சொல்லி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கு இன்னும் ஸ்டோரி இல்லை. அதுக்கு இன்னும் நாளைக்கு ஸ்டோரி எழுத போறேன். நாளைக்கு ஸ்டோரி எழுதிடுவானா? எங்க உன்னோட ஸ்டோரி புக்கு? வெயிட் பண்ணுங்க, எடுத்து தரேன். ஸோ பாருங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம். அது நம்ம ஸ்டோரி தனியா போட்டுக்கலாம். அது ஃபுல்லா இரு அனிமல்ஸ் இன் சோலார் சிஸ்டம் ஸ்டோரி. இது ஃபுல்லா ஒரு ஸ்டோரிஸ் எழுதியிருக்கான். இது வரைக்கும் ஒரு ஸ்டோரியா? ஆமா. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி இதை எழுதிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பக்கம் பக்கமா ஒரே ஸ்டோரிஸ் தான் இது புக் ஃபுல்லாவே இருக்கு. மிஸ் பண்ணிடுவேன், வெயிட் பண்ணு. ஸோ அதுக்கான கேரக்டர்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானா, திடீர்னு தெரியல என்ன ஒரு பெரிய ஸ்டோரி ரைட்டர் ஆயிட்டாரு யஷ்வந்த் ராஜ். அதுக்கப்புறம் கேரக்டர் என்ன, லாஸ்ட் டைம் வந்து ஹோம் ஸ்கூலர்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு வீடியோல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதை ஏன் சூஸ் பண்ணீங்க, எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கோம் ஹோம் ஸ்கூலிங் ஜேர்னில. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் இல்லை. ஈஸ்வந்தோட நாலேஜ்லயுமே எங்களுக்கு எந்த குறைகளும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஈஸ்வாவும் ரொம்ப ஹாப்பி. எவ்ரி டே இப்போ பாருங்க, நைட் இப்போ நாங்கள் இந்த vlog எடுக்கும்போது நைட் இருக்கும், அரௌண்ட் ஒரு 9:30 இருக்கும். ஜாலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஈஸ்வா வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்கான். அதை பத்தி சொல்றேன்னு சொன்னான். டிம்மி இன் ட்ரபிள். அப்படி தெரியுதே. எப்படி தெரியுது? மாத்தி தெரியுதா? மாத்தி தெரியுது. செல்ஃபில எடுத்துட்டு இருக்கனால அப்படி தெரியும். சோ டிம்மி இன் ட்ரபிள். டிம்மி யார் ஈஸ்வா? டிம்மி ஒரு வெயிட், கேமரா விட்டு போயிட்டேன், இங்க தள்ளி வா. ஓ சாரி. நீ ஃபுல்லா படிச்செல்லாம் காமிக்கணும். நீ படிச்சு இப்போதைக்கு கொஞ்சம் படிச்சிருக்கேல்ல, அதை மட்டும் சொல்லு. என்கிட்ட சொன்னேன்ல, அது மாதிரி சொல்லு. டிம்மி ஒரு நாய். அப்புறம்
இன்னொரு பேர் சொன்னீங்க. மிஸ்டி த கேட். மிஸ்டி த கேட். அப்புறம் கேட்டி. கேட்டி யாரு? கேட்டி ஒரு கேட் வளர்ப்பா. ஓ, அவ கேட் வளர்ப்பாளா? வளர்த்துட்டு அவளுக்கு கேட் பிடிக்காது, அதுக்கப்புறம் கேட் வச்சுப்பாங்க. ஆனா அவளுக்கு டாக் வேணும். ஆமா, அவளுக்கு டாக் வேணும். அது பேர் தான் டிமி. ஸோ அதுதான் வந்து அவன் படிச்சிருக்கான். ஒரு 20 பேஜஸ் வரைக்கும் இப்போதைக்கு படிச்சிருக்கான் போல. என்கிட்ட அதுதான் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தான் இன்னைக்கு. ஸோ டிம்மி இன் ட்ரபிள் இதுவுமே நாங்கள் கிலோ புக் ஃபேர்ல தான் வாங்கினோம். இது வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கும். நம்ம பழைய க்ரீம் கலர் புக் பேட்டர்ன் இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கிற புக் தான் இது. கரெக்டா விஸ்வா? கரெக்ட். பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ஸ்டோரி? பிடிச்சிருக்கு. ஓகே, எது வரைக்கும் படிச்ச? நான் சொல்றேன். சாப்டர் 1 படிச்சிருக்கேன். சாப்டர் 1 வரைக்கும் படிச்சிருக்கியா? இன்னும் சாப்டர் 3 எல்லாம் இருக்கு. ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. கரெக்டா? கரெக்ட். ஸோ அவனா ஸ்டோரி எழுதுற டைம் போக மீதி இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி புக் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு அவனோட ட்ரெண்டிங் புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிம்மி இன் ட்ரபிள் இந்த புக் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் மெயில்ஸ் வந்தது இந்த வீக்ல. நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி என்னால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈஸ்வா நிறைய ஒர்க் ஷாப் பண்றான், அந்த ரிலேட்டடான இதெல்லாம் நீங்க எங்களுக்கும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஹோம் ஸ்கூலர் குரூப் இருக்கும், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் எப்பவுமே அப்டேட் பண்ணுவேன். இனிமேல் அவன் ஏதாவது ஒர்க் ஷாப் பண்றான் அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்களும் உங்க பசங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தெரியல, ஹோலி வெப் அப்படின்ற ஆத்தர் அவங்க மேலா ஃபீமேலான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஈஸ்வா வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போறான். நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா அவன் எழுதுறது எல்லாமே கேபிட்டல்லயே எழுதுறான். ஸ்மால் லெட்டர் சுத்தமா உள்ள வந்து வர மாட்டேங்குது. தெரியாது. ஸோ வந்து அதனால கொஞ்சம் நான் இவ்வளவோ மல்லிக்கட்டி பார்த்துட்டேன். நம்மளுக்கு தான் புஷ் பண்ணி பழக்கமே இல்லைல்ல, அதனால வந்துட்டு ஒரு ஆன்லைன் டியூட்டர் போட்டிருக்கோம். நாளைக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி அப்டேட் இருக்கு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். கண்டுபிடிச்சிட்டியா காமி? அவங்க பேர் தான் ஹாலி வெப். ஓகே காமி, இப்போ இவங்க தான் இந்த ஸ்டோரி எழுதினது. நீ இப்போ படிச்சுட்டு இருக்க அந்த புக்கு எங்க? அந்த புக்கு இதோ இங்க இருக்கு. ஹாலி வெப். ஓகே, சூப்பர்டா. என்கிட்ட கேட்டான், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, அது கேட்டான். எனக்கு தெரில அப்படின்னோடனே அவனே போயிட்டு கூகுள் பண்ணி அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், வேற என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு. அவங்க ஆத்தர்னா இப்போ நீ கூட ஒரு ஆத்தர் தான். ரிங் அண்ட் பஃப் எழுதிருக்கியே. ஆமா, நானும் ஆத்தர் தான். அப்போ யஷ்வந்த் ராஜு ஒரு ஆத்தர் தான். யஷ்வந்த் ராஜ் கூகுள்ல போடுமா? போடு, என்ன வருது பார்ப்போம். போடு யஷ்வந்த் ராஜ் அப்படின்னு கூகுளில் போடு, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, வந்தா பாவோம். ஜாலி யஷ்வந்த் ராஜ் யஷ்வந்த் ராஜ். வந்துச்சா? என்ன போட்டிருக்கு? யஷ்வந்த் ராஜ் born on September 5, 2014. Young boy from Chennai, Tamil Nadu. Who is recognized for identifying 200 animals 4 minutes 31 seconds. Show more. என்ன போட்டிருக்கு? Here's more detailed breakdown. Indian Book of Recordsல அப்ரிஷியேட் வாங்கியிருக்க நீன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத வந்திருக்கு பார் உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். போட்டோஸ்லாம் இருக்குடா. யாரு போட்டா? கூகுளே எடுத்துக்கிச்சு. கூகுள் எப்படி எடுத்துக்கிச்சு? அது அப்படிதான். பார் உன்னோட சேனல் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருக்கிற உன்னோட நேம் ஹோம் ஸ்கூலர். சூப்பர்ல. இமேஜ் ஒரு நிமிஷம் கூட. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னும் நிறைய vlogs நாங்க மீட் பண்றோம். Until then, bye from Island. Ishwant. Ta-ta. Bye bye.